நம்ம ஆழ் மனதில் இருக்கும் நினைவுகள் தான் கனவுகளாக நமக்கு வருது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. கனவுகள் பார்த்தோன்னா பெரும்பாலும் நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது தான் வருது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்படி இறந்தவர்கள் நம் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. முதல்ல கனவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இறந்தவர்கள் நம் கனவில் வந்தா அதற்கான பலன் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம தூங்கும் பொழுது கனவு காணுவோம். அப்படி ஒவ்வொரு கனவிற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. சிலர் கனவுகள் அப்படிங்கிறது நினைவுகளின் கற்பனை வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆழ் மனதில் இருக்கும் நினைவுகள் தான் கனவுகளாக வெளிப்படுது அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே போல் கனவுகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பொழுது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மோடு வாழ்ந்து மறைந்தவர்கள், இறந்தவர்கள் நம் கனவில் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும் அப்படின்னும், நீண்ட காலம் வாழ்வோம் அப்படிங்கிறதும் அது பொருள்படுது. அதே போல் இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மளை ஆசிர்வதிப்பது போல கனவு கண்டோம் அப்படின்னா எல்லா விதமான நன்மையும் நமக்கு ஏற்படும் அப்படின்னு தான் அர்த்தம். அதே போல் இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா, அவங்க கண்ணீர் சிந்துவது போல கவலைப்படுவது போல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அது நல்லது அல்ல அப்படின்னும், கோவிலில் போய் அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும், அதே போல் தேவைப்படுபவர்களுக்கு தானம், அது உணவாகவோ வஸ்திர தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இறந்தவர்களோடு பேசுவது போல நம்ம கனவு கண்டோனா அப்படின்னா பெயரும் புகழும் ஏற்பட போகுது அப்படின்னு தான் அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம்.